இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, குடிங்க குடிங்க குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடி. பாரதி, உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? நீங்க நான் சொல்றபடி கேட்கவே மாட்டேறீங்க. ஐயோ, அது துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னமோ தெரியல பாரதி, உங்களுக்கும் எனக்கும் ஜென்ம ஜென்மமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கு. என் மனசு எப்பவும் உங்களே சுத்திட்டு இருக்கு பாரதி. உங்களை யாரோவா என்னால எப்பவும் பார்க்க முடிஞ்சதே இல்லை. நீங்க என் இதயத்துக்கு சொந்தமானவங்க. என் இதயம் உங்களோட பேரை சொல்லி துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? பார்த்தல, நிச்சயதார்த்தத்துக்கு புடவையெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து ஜோசியர் வந்து நல்ல நாள் பார்த்து குறிக்க போறாரு. அந்த நாள்ல எனக்கும் ஆதிக்கும் ஜாம் ஜாம்னு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் பாரதி? நீ போடுற மனக்கணக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆண்டவன் போடுற கணக்கு உன் விஷயத்துல ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி இருக்கு. பாரதி, இரு மித்ரா, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கடவுளை மட்டும்தான் நம்புறேன். நீ இந்த வீட்டை விட்டு கெட் டுகெதருக்கு கிளம்பி போனப்ப என்னெல்லாம் நினைச்சிட்டு போயிருப்பேன்னு நீ சொல்லாட்டியும் எனக்கு தெரியும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆதி என்ன ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாரு. நானும் வந்தேன். அதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லா கேம்லயும் உன்னால ஆதி கூட சேர்ந்து விளையாடவும் முடியல. அவ்வளோ ஏன், ஆதி பக்கத்துல கூட நிக்க முடியல. ஆனா நான் ஒவ்வொரு கேம்லயும் ஆதி கூட நின்னு விளையாடி ஜெயிச்சேன். இப்ப நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா அது எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன புள்ள மாதிரி அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் நடந்துட்டா உன்னால என் கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுன்னு நினைக்கிறியா மித்ரா? இங்க பாரு மித்ரா, நான் ஆதி கூட ரத்தமும் சதையுமா வாழ்ந்திருக்கேன். அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, எவ்ளோ நல்லவர்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல மித்ரா. அதனால தலை கீழே நின்னாலும் நீ நினைக்கிற விஷயம் நடக்க போறதில்ல. ஆதிக்கு உன்ன மாதிரி ஒருத்தியோட ஒரு தப்பான வாழ்க்கை அமையறதுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன். இதுல நான் தனியா இல்ல, கடவுள் எனக்கு துணையா இருக்காங்க. நீ பண்ற விஷயம் எல்லை மீறி போதுனா அத கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னோட விஷயத்துல நீ திருந்துறதுக்காக ஆண்டவன் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா உன்னோட கெட்ட புத்தி உன்னை நல்லவளா மாற விடவே இல்ல. ஆதி உயிருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நீ ஆதி உயிரோட விளையாடி இருக்க. எப்ப நீ இவ்ளோ கீழ்த்தரமானவளா ஆயிட்டியோ அப்பவே உன்னோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு மித்ரா. என்னாச்சு பாட்டி? எப்படி தீ பிடிச்சது? தெரியலையே. ஐயோ ஐயோ மித்ரா, என்னாச்சு? என்னடி இது? ஐயோ பாட்டி, எப்படி மித்ரா?
வழி விடுங்க. ஏய், சீக்கிரம். பாத்து. ஐயோ. போதும் நந்தினி, போதும். பாட்டி என்ன பாட்டி நடந்தது? இந்த புடவை எப்படி பாட்டி தீ பிடிச்சது? சாமியோட விளக்குல இருந்து தீ புடவை மேல பட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு சுதாகர். எதேச்சியா இந்த பக்கம் வந்தப்பதான் இத பார்த்தேன். நான் புடவை அப்பவே எடுத்துட்டேன். ஆனா பாதி புடவை எரிஞ்சு போச்சு. ஏன் மித்ரா இப்படி பொறுப்பு இல்லாம ஏமா இருக்க? புடவைய பூஜை ரூம்ல வைக்க போனப்ப பக்கத்துல விளக்கு இருக்கிறத கவனிக்க மாட்டியா? இப்ப பாரு, நிச்சயத்துக்குன்னு வாங்கின புடவை இப்படி எரிஞ்சு போயிருக்கு. இல்ல, இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. ஏற்கனவே உன் கல்யாணத்துல 2 தடவை தடங்கள் வந்து இந்த தடவையாவது நல்லபடியா நடக்கணும்னு சொல்லித்தான் எல்லாரும் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உன்னோட கவனக்குறைவுனால இப்ப என்ன ஆயிருக்கு பாத்தியா? இந்த மாதிரி நிச்சயதார்த்த புடவை எரிஞ்சு போறது அபசகுணம். ஏற்கனவே கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பண்ண பரிகாரத்தை சரியா பண்ணாம பாரதிய வச்சு பண்ண வச்சிங்கல்ல, அதுவே தப்பு. இப்போ இப்படி புடவை வேற சாமி விளக்கு பட்டு எரிஞ்சு போயிருக்கு. இங்க பாருங்க, நீங்க பேசாம நிச்சயதார்த்த தேதி குறிக்க வர சாமியார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேளுங்க. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத பாருங்க, இத ஒண்ணும் நான் உங்களை கஷ்டப்படுத்த சொல்லல, என் மனசுல பட்டுச்சு, அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றது சரிதாம்மா. சாமியாருக்கு போன் பண்ணி இத பத்தி பேசி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு அவர்கிட்டயே கேப்போம். அத பண்ணிட்டு புதுசா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துடலாம். இதெல்லாம் ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதை நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். மித்ரா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன்.